الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الحمد لله الذي خلق السماوات والأرض وجعل الظلمات والنور. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون. صدق الله مولانا العظيم. قال نبينا وحبيبنا محمد رسول الله صلى الله عليه وسلم: وأوسطه مغفرة. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்த வாழ்க்கையை, சுன்னத்தை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. புனிதம் நிறைந்த புண்ணியமான பாக்கியமான ரமலானுடைய மாதத்திலே நாம் சந்திக்கிற இரண்டாவது ஜும்ஆ, ரமலானில் மூன்றில் ஒரு பகுதியை நிறைவு செய்துவிட்டு ரமலானுடைய மத்திய நடுபாகமான மக்ஃபிரத்துடைய நாட்கள், பாவ மன்னிப்பினுடைய நாட்கள், அல்லாஹுவினால் மன்னிக்கப்படுகிற நாட்கள் என்று வஅவ்ஸதுஹு மக்ஃபிரா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால் நற்செய்தி சொல்லப்பட்ட நடுப்பத்தில் அல்லாஹும் மக்ஃபிர் லனா ஸுனூபனா யா கஃபார், பாவங்களை மன்னிப்பவனே, எங்களின் பாவங்களை மன்னித்து அருள்வாயாக என்ற துஆவை இந்த நாட்களில் அதிகமாக அல்லாஹுவிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்கிறார்கள். பாவ மன்னிப்பு என்பது பல மதங்களிலும் உண்டு. பொதுவாக ஒவ்வொரு மதமும் பாவ மன்னிப்பை ஒவ்வொரு விதமாக பேசுகிறது. இந்து மதத்தில் நீங்கள் என்ன பாவம் செய்தாலும் கங்கையில் போய் குளித்து விட்டால் உங்கள் பாவங்கள் எல்லாம் கரைந்து போய்விடும் என்று இந்து மதம் சொல்லும். உங்கள் எல்லோருடைய பாவங்களுக்கும் சேர்த்து இயேசு சிலுவையில் அறையப்பட்டு தண்டனை அனுபவித்து விட்டார், எனவே உங்கள் பாவத்தை நீங்கள் பாதிரியினிடம் சொல்லி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம் என்று கிறிஸ்தவம் சொல்கிறது. பாவம் செய்தால் தண்டனை மட்டும்தான் என்று யூத மதம் சொல்கிறது. இதில் எதுவுமே மனிதனை அந்த பாவத்திலிருந்து விடுவிக்காது, திருத்தாது, அவன் திருந்துவதற்கான வழி ஏற்படுத்தி கொடுக்காது. இஸ்லாம் பாவ மன்னிப்பை தௌபா என்ற ஒரு வார்த்தையால் அடையாளப்படுத்துகிறது. தௌபா என்று சொன்னால் மீளுதல் என்று அர்த்தம். தௌபா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா மீளுதல், திரும்புதல்.
யார் யார் பக்கம் திரும்புகிறது? அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறதுக்கு பெயர் தௌபா. தௌபாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தௌபா செய்யுங்க, தௌபா செய்யுங்க நாம சொல்லிட்டு இருக்கிறோம். வார்த்தைக்கு வார்த்தை அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ தௌபாவினுடைய வார்த்தைக்கு முதல்ல என்ன அர்த்தம்னா அல்லாஹ்ட்ட திரும்புறதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு அல்லாஹ்வை மறந்துட்டு நம்ம பாவம் செஞ்சோம். அந்த பாவங்களிலிருந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறதுக்கு பெயர். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் பாவத்தை செஞ்சுட்டு அவன் தௌபாவின் மூலமாக அல்லாஹ்ட்ட திரும்பி பார்க்கிற பொழுது, ஒரு தாயிடத்தில் இருந்த பிரிந்த குழந்தை எப்படி தாயிட்ட வரும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவாளோ அதை விட பன்மடங்கு அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். என்னை விட்டும் சென்ற என் அடியான் திரும்பி வந்துட்டான். இப்போ அல்லாஹ்ட்ட நம்ம அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நாட்கள், நம்முடைய தவறுகள் குற்றங்கள் வாழ்நாள் முழுக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ரமலானில் ஒருத்தன் தன்னுடைய பாவத்தை கழுகலன்னா எப்பொழுதுமே கழுக முடியாதுன்னா, நம்ம வாழ்க்கையில் செய்கிற பாவங்களுக்கு ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்ட்ட மக்ஃபிரத் வாங்கலன்னு வைங்க, இவ்வளவு பாக்கியமான நாட்களில் ரமலானில் மக்ஃபிரத் வாங்கலன்னா எப்போவுமே வாங்க முடியாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு தெரிஞ்ச ஹதீஸ் தானே, மெம்பரில் ஏறும்போது ரமலானை அடைந்தும் ஒருவனுடைய ஏட்டில் பாவ மன்னிப்பு இடம்பெறலன்னு சொன்னால் அவன் அல்லாஹ்வின் சாபத்திற்குரியவன் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவ்வளோ கடுமையான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடச் சொன்னார்கள். ஒரு பெரிய கஷ்டம் அல்ல, ஒரு சாதாரண வார்த்தை ரப்பிக்ஃபிர்லி, இந்த ஒரு வார்த்தை போதும். ரப்பிக்ஃபிர்லின்னு ஒரு வார்த்தை, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு என்று அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 100 தடவையாவது நான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுறேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பாவமும் செய்யாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 தடவை நான் சொல்றேன். நமக்கு அது ஒரு பெரிய பாடம். இஸ்திக்ஃபார் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறது, அல்லாஹ்வுடைய விசாலமான குணத்தை மனசுல வச்சு, அல்லாஹ் தஆலா இவ்வளோ விசாலமாக ஒரு மனுஷன்ட்ட இருந்து ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் பாவம் செய்கிறேன் என்ன நடக்கும்? யுக்தபு, உன் பாவம் எழுதப்படும்னாங்க. பாவம் மன்னிப்பு கேட்டுட்டேன், யும்ஹா, உன் பாவம் அழிக்கப்படும்னாங்க. அவர் திரும்பவும் சொன்னார், திரும்பவும் பாவம் செய்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திரும்பவும் எழுதப்படும்னாங்க. திரும்பவும் நாம் இஸ்திக்ஃபார் தேடிட்டேன், உன் பாவம் அழிக்கப்படும்னாங்க. இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இது அப்படி எங்கே போய் முடியும்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யமல்லுல்லாஹ் அத்தா தமல்லு, நீங்கள் சடையிற வரைக்கும் அல்லாஹ் சடைய மாட்டான்னா. நீங்க மன்னிப்பு கேட்கிறதை நிறுத்துற வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்கிறதை நிறுத்த மாட்டான். அப்போ இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்புங்கிறது மனுஷ வாழ்க்கையில் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்திருக்கிற பெரிய பாக்கியம். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை இறக்கினான். அல்லாஹ்வுடைய விசாலமான அந்த பாவ மன்னிப்பை விளங்குறதுக்காக நான் சொல்றேன். அபூஜஹல் காபாவுடைய திரையை பிடிச்சி, இந்த நபி உண்மையாளராக இருந்தால் எங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக வானத்தில் இருந்து அதாபை இறக்கி எங்களை எல்லாம் கொன்று என்று அவன் துவா செஞ்சான், பத்வா செஞ்சான். அல்லாஹ் உடனே ஒரு ஆயத்தை இறக்குனா, ஒமா கான் அல்லாஹு லியுஅஸிபஹும் வஅன்த ஃபீஹிம் ஒமா கான் அல்லாஹு முஅஸிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். அல்லாஹ் அதாபை இறக்க மாட்டான் நபியே அவன் சொல்றாங்கிறதுனால. ஏன்னா 2 காரணம்னு அல்லாஹ் சொன்னான். ஒன்று, நீங்க இருக்கிறீங்க, நீங்க ரஹ்மத்துல் ஆலமீன், அருள் ரஹ்மத் இருக்கிற இடத்துல அதாபுக்கு வேலை இல்லை. இன்னொன்று அல்லாஹ் சொன்னா, இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ தான் சொன்னாங்க, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் 2 அமானிதத்தை தந்தான். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் லி உம்மத்தி அமானத்தைனி நஸலத், 2 அமானிதத்தை அல்லாஹ் இறக்கி தந்தான் இந்த உம்மத்திற்கு. ஒரு அமானிதம் நான், இன்னொரு அமானிதம் இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு. ஃபைதா மலைத்து தரக்துல் இஸ்திக்ஃபார இலா யௌமில் கியாமா, நாம் மௌத்தா போயிட்டா கூட கியாமத்து வரைக்கும் இஸ்திக்ஃபார் இருக்கும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் மௌத்தா போயிட்டா கூட இஸ்திக்ஃபாரை நிறுத்தாதீங்க. அல்லாஹ்ட்ட பாவம் நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், பாவம்ங்கிறது வந்து பெரிய பாவத்தை செஞ்சாதான் இஸ்திக்ஃபார் செய்யணும் அப்படின்னு நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம்.
வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறோம். ஒன்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், நிறைய பாவங்களை நீங்கள் மறந்து கடந்து வந்துட்டீங்கிறான் அல்லாஹ். நம்ம ஒரு 30 வருஷத்தை கடந்திருக்கிறோம், 40 வருஷம் வாழ்ந்துருக்கிறோம், 50 வருஷம் வாழ்ந்துருக்கிறோம். நமக்கு ஞாபகம் இருக்குதா ஒரு வாரத்தில் நம்மள்கிட்ட என்ன பாவம் நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்குதா? ஆனால் அல்லாஹ்வுடைய ஏட்டில் அது பதிவாகி இருக்கும். எப்போ தெரியும்னா, நாம் அந்த பாவத்தை விட்டுருக்கலாம். நாம் என்ன நினைக்கிறோம்னா, பாவத்தை விட்டுட்டாலே தௌபாவாயிடும் நினைக்கிறோம். பாவத்தை விட்டால் தௌபாவாகாது. உதாரணமாக, ஒருத்தர்கிட்ட மது குடிக்கிற பழக்கம் இருக்குது. ஒரு 10 வருஷம் மது குடித்தாரு, அதை விட்டுட்டாரு. 10 வருஷத்துக்கு பின்னால் விட்டுட்டாரு. அவர் நினச்சிக்கிட்டாரு விட்டுட்டாரு, திருந்திட்டாரு, மாறிட்டாரு, வேற ஒரு இதுக்கு போயிட்டாரு. நான் விட்டுட்டேங்கிறதையே அவர் தௌபாவாக நினச்சிக்கிட்டார். அல்லாஹ் அப்படி எடுக்க மாட்டான். நாளை கியாமத்தில் வந்து பார்க்கிற பொழுது, நீ 10 வருஷம் மது குடித்ததுடைய பாவம் அப்படியே இருக்குதும்பா அல்லாஹ். 10 வருஷம் நீ குடித்த பாவம் அப்படியே இருக்குது. அல்லாஹ் நான் தான் அதை மாறிட்டேனே, நிப்பாட்டிட்டேனே, நிறுத்திட்டேனே. அஹ்சாஹுல்லாஹு வனசூஹு, நீங்கள் மறந்துட்டீங்க, என்னுடைய ஏடு மறக்கலை அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அப்போ அதுக்கு என்ன வழி? தௌபா தான், இஸ்திக்ஃபார் தான். கடந்து போகும்போது, நடக்கும்போது, உட்காரும்போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 வதூபு இலல்லாஹி ஜமீஆ அய்யுஹல் முஃமினூன். இஸ்திக்ஃபார் என்பது வெறுமனே பாவத்திற்கு மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களுக்கும் இஸ்திக்ஃபார் ஒரு பெரிய ஆறுதல். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ்னு ஒரு பெரிய தாபிஈன் இமாம்கிட்ட வந்து கேட்டாங்க. பாவம் செஞ்சிட்டேன்னு ஒருத்தர் வந்தார். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் இஸ்திக்ஃபார் ஓதுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இன்னொருத்தர் வந்தார், எங்கள் ஊரில் மழையே இல்லை, ரொம்ப வறட்சியாக இருக்குது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் இஸ்திக்ஃபார் ஓதுங்க. இன்னொருத்தர், மூணாவது வேற ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், எனக்கு பிள்ளை இல்லை, குழந்தை பாக்கி எனக்கு வேணும், இஸ்திக்ஃபார் அதிகமாக ஓதுங்க. இன்னொருத்தர் வந்தார், எனக்கு வசதி இல்லை குடும்பத்தில், இஸ்திக்ஃபார். 4 பேர் கேட்டிருக்கிறாங்க. பாவம் செய்ததாக ஒருத்தர், எங்கள் ஊரில் மழை இல்லைன்னு ஒருவர், குழந்தைக்காக ஒருவர், பொருளாதார வசதிக்காக ஒருவர். 4க்குமே இந்த வார்த்தையை சொன்னாங்க. அவங்கள்ட்ட கேட்டாங்க, 4க்குமே ஒரே பதில் சொல்கிறீங்களே? அவங்க சொன்னாங்க, இதை நான் சொல்லலை, சூரா நூஹ்ல அல்லாஹ் சொல்கிறான். சூரா நூஹ்ல இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. உங்கள் ரப்பிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, அவன் பாவம் மன்னிக்கிறவன். யுர்சிலி ஸமாஅ, வானத்தில் மழை இறக்குவான். வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன், மக்களை கொடுப்பான், பொருளாதாரத்தை கொடுப்பான். இது அல்லாஹ் தஆலா இஸ்திக்ஃபாருக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை. இப்போ பாவ மன்னிப்புங்கிறது வெறுமனே பாவத்திற்கான விஷயம் மாத்திரமல்ல. இப்போ வரலாறு நெடுகிலும் அல்லாஹ்வினுடைய விசாலமான தயாள குணம். அல்லாஹு தஆலா ஒரு பாவத்தை ஒரு மோமினுடைய உள்ளத்தில் பதிவு செய்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் எப்படியாவது அது பதிவாகிடக்கூடாதுங்கிறது அல்லாஹ் இரக்கமாக இருக்கிறான். ஒரு மோமினுடைய வாழ்க்கையில் பாவம் என்ன செஞ்சிடக்கூடாது. அதுக்கு அல்லாஹ் எவ்வளோ தூரத்துக்கு அல்லாஹ் கொடுக்குறான்னு பாருங்க. அந்த விஷயத்தில் ஒரு பாவத்தை முதல்ல இதயத்தில் அந்த எண்ணம் வருதுன்னு வைங்க, பாவம் செய்யணுங்கிற அந்த எண்ணம் கல்புல வருதுன்னு வைங்க, முதல் இடம் அதுதான். நல்ல ஞாபகத்தில் வைக்க. அல்லாஹ் வந்து எவ்வளோ தூரம் நம்ம மேலே பெரிய கருணையாக இருக்கிறாங்கிறத பாருங்க. ஏன்னா ஒரு மோமினுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலையும் பாவங்கிறது பதிஞ்சிடக்கூடாது. அதுக்கு அல்லாஹ் அவ்வளோ விசாலமான டைம் கொடுக்குறான். முதல்ல அந்த பாவத்தினுடைய உணர்வு கல்புல வந்துருச்சுன்னா அல்லாஹ் அதை பாவமாக எழுத மாட்டான். இதயங்களில் பாவம் உதித்து இதயங்களிலேயே கரைஞ்சு போனா அது அல்லாஹ் பாவமாக எழுத மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்ட்ட அதிகமாக கல்புனுடைய வஸ்வஸாவை விட்டு பாதுகாப்பு தேடுங்கன்னார். குல் அஊது பிரப்பின் நாஸ் அல்லாஹ் சொல்லுவான் பாருங்க, மின் ஷர்ரில் வஸ்வாஸில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். மக்களுடைய இதயங்களில் பாவ குழப்பத்தை போடுகிற அந்த மனித ஜின்னுகளுடைய ஷைத்தான்களை விட்டு பாதுகாப்பு தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ முதல்ல பாவங்களுடைய அந்த உணர்வு இதயத்தில் நமக்கு நிறைய நேரங்களில் நாம் நினைக்கிறோம், சில பாவங்கள் இதயங்களில் இருக்குது, இதயங்கள்லேயே பாவத்தினுடைய எண்ணம் வருது, ஆனால் நம்ம செய்யலை. அல்லாஹ்வுடைய விசாலமான தன்மை அதுதான்.
நன்மையை மனசுல நினைச்சாலே நன்மையை எழுத சொல்லியறான். ஆனா பாவத்தை மனசுல நினைச்சா அல்லாஹ் பாவமா எழுத சொல்றது இல்லை. இதயங்களில் இருந்து அது செயல்பாடுக்கு வந்தால் அல்லாஹ் அதை பாவமாக பதிய சொல்றான். செயல்பாடுக்கு வரல, இதயத்தோடு நின்று போச்சுன்னா அல்லாஹ் தஆலா அதை பாவமாக கணிக்கிறது இல்லை. ஒரு அடியான் மேல அல்லாஹ் காட்டுற ரஹ்மத்து அங்கிருந்து ஆரம்பிக்குது. சரி, பாவம் செஞ்சிட்டாரு, மனசுல வந்தத பாவமா செயல்படுத்திட்டாரு, அப்ளை பண்ணிட்டாரு. இதயம் தானே பாவம் உருவாகிற இடம், எண்ணங்கள் உருவாகிற இடம். அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு, நிரூபிச்சுட்டாரு. மனசுல நினைச்ச ஒரு தப்ப, ஒரு பாவத்தை, குற்றத்தை செஞ்சிட்டாரு. இப்பவும் பாருங்க, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மூமினுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற பெரிய நசீப் என்னன்னா, அவன் பாவம் செஞ்சிட்டா இதயத்தில் உறுத்தல் வரும்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு மூமினுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பெரிய பாக்கியம், தப்பு செஞ்சிட்டா உறுத்தல் வரும். அந்த உறுத்தலை உதாசீனப்படுத்திடக்கூடாது. அது அல்லாஹ் நமக்கு தருகிற பெரிய நசீப். அந்த உறுத்தல் சில நேரங்களில் இது ஹராமா ஹலாலாம் தெரியல, இப்படி சம்பாதிக்கிறோம், இப்படி காசு வருது, இந்த தொழில், இந்த வியாபாரம். நிறைய பேர்கள் அந்த மாதிரியான சந்தேகங்கள் நிறைய கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி ஹலால் எதுன்னு தெளிவாக இருக்குது, ஹராம் எதுன்னு தெளிவாக இருக்குது. ஹராமோ ஹலாலோ மக்களுக்கு தெரியாமல்லாம் கிடையாது, அதெல்லாம் தெளிவாக இருக்குது. இது ஹலாலு, இது ஹராமு, இது வட்டி, இது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்னன்னா, ஒபைனஹுமா முஸ்தபஹாத், ஹலாலுக்கும் ஹராமுக்கும் நடுவில் சில குழப்பமான விஷயங்கள் இருக்குது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியுமா? நீ அதை செய்யும் போது உனக்கு ஒரு உறுத்தல் வந்துடும் அப்படின்னாங்க. செய்யலாமா இல்லையா, எப்போ செய்யலாமா இல்லையான்னு ஒரு உறுத்தல் உனக்கு வருதோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை ஹராமுன்னு டிக்ளேர் பண்ணிருங்கன்னாங்க. அந்த உறுத்தலுக்கு மதிப்பு கொடுங்க. ஒரு மூமினுடைய இதயத்தில் ஏற்படுகிற அந்த உறுத்தல். ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஒரு மூமினுடைய அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. இதா சர்ரத்க ஹஸனாத்துக வஸாஅத்க ஸய்யிஆத்துக ஃபஅன்த மூமின். ஒரு நல்லது செய்யும் போது உன் மனசுல மகிழ்ச்சி வருமானால், ஒரு பாவம் செய்யும் போது உன் மனசுல உறுத்தல் வருமானால், நீ ஒரு நல்ல மூமின் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமினுடைய அடையாளம் என்ன? குற்றங்கள் செய்கிற பொழுது அல்லாஹ் உறுத்தலை வச்சிருக்கிறான். அந்த உறுத்தலிலேயே தௌபா செஞ்சிடணும். அப்படி ஒரு உறுத்தல் வரும்போது என்ன செஞ்சிடணும்? ஒரு பாவ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த உறுத்தலுக்கு நம்ம மதிப்பு கொடுக்காம இருந்தா பின்னால அந்த உறுத்தல் செய்யற வேலை என்னன்னா, முதல்ல அந்த உறுத்துறது நிற்கும், அதுக்கு பின்னால அது சாதாரணமாகும், அதுக்கு பின்னால அது நன்மையா தெரிய ஆரம்பிக்கும். பாவம் எப்படி தெரிய ஆரம்பிக்குமா? முதல்ல உறுத்த தான் செய்யும், அதுக்கு பின்னால் அதையும் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் சரி அப்படிங்கிற கட்டத்துக்கு போயிடும். அதுக்கு அடுத்த ஒரு கட்டம் இருக்குது, அது நன்மையாக தெரிய ஆரம்பிக்கும். அதை தாண்டி ஒரு கட்டம் இருக்குது, நியாயப்படுத்தி பேச ஆரம்பிச்சிடும். இன்றைக்கெல்லாம் யாருங்க செய்யாமல் இருக்க முடியும்? இன்றைக்கெல்லாம் அப்படியெல்லாம் பேங்க்கில் இது பண்ணாமல், வட்டி இது பண்ணாமல், டெபாசிட் கார்டு இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்குள்ள வாழ்க்கையில் வியாபாரத்தில் அதெல்லாம் தவிர்க்க முடியாதுங்க. இன்றைக்குள்ள ஆன்லைன் ட்ரேடிங் இருக்குது, இன்றைக்குள்ள டிஜிட்டல் ட்ரேடிங் இருக்குது. இதிலெல்லாம் இன்றைக்கி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அவன் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான், என்ன கம்பெனி, இதெல்லாம் பார்த்து எல்லாம் பண்ண முடியாது, பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பாவத்தை செய்கிறத விட பாவத்தை நியாயப்படுத்துறது இப்லீசிய குணம் மட்டுமல்ல, அது காஃபிர் ஆகிடுவாங்க. பாவத்தை செஞ்சாவது குற்றம் தான், இன்னைக்கு இல்லாட்டா என்னைக்கா ஒரு நாள் தௌபாவை கொடுத்துருவான். நியாயப்படுத்தினா அது குஃபுர் ஆகிடும், அது ஷிர்க் ஆகிடும். முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்ன குற்றத்தை செஞ்சாங்க, அல்லாஹ் தடுத்ததை தான் செஞ்சாங்க. இப்லீஸும் செஞ்சாங்க. ஆனால் ரெண்டுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை எல்லாம் மன்னிச்சான், இப்லீஸ் எல்லாம் மன்னிக்கலை. ஏன்? அவன் தப்பு செஞ்சுட்டு நின்னான். ஆனால் நான் செஞ்சதில் என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்டான். நான் செஞ்சதில் என்ன தப்பு இருக்குது? நான் நெருப்புல படைக்கப்பட்டவன், அவர் மண்ணில் படைக்கப்பட்டவன். நெருப்புங்கிறது மேல் நோக்கி போகும், மண்ணுங்கிறது கீழ் நோக்கி போகும். கீழ் நோக்கி போகிறது தாழ்ந்த படைப்பு, மேல் நோக்கி போகிறது உயர்ந்த படைப்பு. உயர்ந்த படைப்பு தாழ்ந்த படைப்புக்கு சிரம்பணியணுமா அப்படின்னு கேட்டான். முதல்ல வியாக்கியானத்தை முதல்ல அல்லாஹ்வுக்கு முன்னால முன் வச்சது இப்லீஸ் தான். தப்பு செஞ்சுட்டு சரண்டர் ஆகிருந்து அல்லாஹ் விட்டுருப்பான். நியாயப்படுத்துறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அது இப்லீசிய குணம். அது எனவே ஒரு குற்றம் அல்லாஹ்வினால் எப்போ வேணாலும் மன்னிக்கப்படும்.
அல்லாஹ் தாலா எந்த நேரத்தில் அல்லாஹ் மன்னிக்கலாம். பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு அல்லாஹ் விசாலமான வழி அல்லாஹ் திறந்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை கியாமத்தில் அல்லாஹ் நரகத்தில் இருந்து 2 பேர் கடுமையாக நரகத்தில் பாதிக்கப்பட்டவங்களை சங்கிலிகள் போட்டு அப்படி இழுத்து கொண்டு வாங்கப்பா. அல்லாஹ் நரகத்தில் அனுபவிச்சு அப்படியே கறிக்கட்டையா இருப்பாங்க. அந்த 2 பேரை கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு முன்னால நிறுத்த சொல்லுவான். அல்லாஹ் முன்னால நிறுத்தின உடனே அல்லாஹ் கேட்பான், கைஃப மகீலுக்குமா வ மஸீருக்குமா இலன்னார். நரகம் எப்படி இருந்துச்சுன்னு அல்லாஹ் விசாரிப்பான். நரகத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். நரகத்தினுடைய ஆக குறைந்த தண்டனை ஒரு 40 டிகிரி வெப்பத்தை நம்மளால் தாங்க முடியலை, ஒரு சூட்டை தாங்க முடியலை, இவ்வளோ பலகீனமாக இருக்கிறோம். நாம் நரகத்தினுடைய குறைஞ்சபட்ச தண்டனையாக காலில் நெருப்பு செருப்புகள் கொடுக்கப்படும். காலினுடைய உஷ்ணத்தினால் அதனுடைய சூட்டில் அவனுடைய மூளை உருகும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ கடுமையான தண்டனை. ஒரு தடவை நரகத்துக்கு உள்ளே போயிட்டா வெளியே வர்றதுக்கு 40 வருஷம் அல்லாஹ் பாதுகாக்கும். நரகத்தினுடைய குறைஞ்சபட்ச தண்டனையே 40 வருஷம் எழுதுகிறாங்க. அதற்கு இப்னு அப்பாஸ் வெளியிடலாம். இன்னும் குர்ஆன்ல அல்லாஹ் லாபிசீன ஃபீஹா அஹ்காபாங்கிறான். நரகத்திற்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். அது உள்ளே போகாமல் அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்படும். 2 பேரை நிப்பாட்டி கைஃப மஸீருக்குமா, எப்படி இருந்துச்சு நரகம்னு கேட்டால் அனுபவித்தவங்க எப்படி சொல்லுவாங்க? சும்மா மாட்டிக்கிட்டோம், இதை மாதிரி கடுமையான ஒரு இதை நாங்கள் அனுபவிச்சதில்லை அப்படின்னு நிறைய காலம் அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு அல்லாஹ் சொல்லுவான், 2 பேரையும் மறுபடியும் கூட்டு போயிடுங்க நரகத்துக்குன்னு சொல்லுவான். 2 பேரும் மீண்டும் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுகிற பொழுது ஒருத்தர் பேசாமல் பின்னால் போய்கிட்டே இருப்பார், இன்னொருத்தர் திரும்பி பார்த்துட்டு போவார். அல்லாஹ் திரும்பவும் அந்த 2 பேரும் அல்லாஹ் கூப்பிடுறான். கூப்பிட்டு அல்லாஹ் தாலா கேட்பான், நீங்கள் சொன்ன உடனே போய்கிட்டே இருக்கிறீங்க எப்படின்னு. அவர் சொன்னார், ரப்பே இன்னொரு தடவை நான் செஞ்ச பாவத்துக்கு நான் தண்டனை அனுபவிச்சுட்டேன். ஆனால் இன்னொரு தடவை உங்கள்கிட்ட நான் கேட்டு ஃபகுந்து லா தஅர்ரலு லிஸ்ஸஹ்தின், கேட்டால் கோபப்பட்டுருவியோன்னு பயந்து உன் கோபத்தை வாங்க வேண்டாமே அப்படின்ட்டு நான் நரகத்துக்கு போகிறேன்னு சொன்னார். இன்னொருத்தட்ட அல்லாஹ் கேட்டால் எப்படி திரும்பி பார்த்துட்டு போகிறீங்கன்னு அல்லாஹ் கேட்டதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் சொன்னார், நீ என்ன நரகத்திலிருந்து வெளியாக்கிட்ட, திரும்ப நீ மறுபடியும் நரகத்துக்கு போக வைக்க மாட்டேன்னு உன் மேலே நம்பிக்கை வச்சு நான் வந்து நின்னேன் அப்படிம்பார். அல்லாஹ் தஆலா சொல்லுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பேர்களும் உங்களுடைய நம்பிக்கைக்காக நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய மன்னிப்புங்கிறது கபரை தாண்டி மறுமை மஹ்ஷர் மைதானம், அதை தாண்டி சொர்க்கம் நரகம் தாண்டதுக்கு பின்னாலேயும் கூட ரப்பனுடைய விசாலமான மக்ஃபிரத் இருக்கு. அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத் விசாலமான மக்ஃபிரத். அல்லாஹு தஆலா எந்த நேரத்திலேயும் மன்னிக்கலாம். எனவே மன்னிப்பு என்பது அல்லாஹ் விசாலமாக திறந்து வைத்திருக்கிறான். ஒரு மோமினுடைய வாழ்க்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மோமின் கடைசி நிமிஷம் ரூஹு தொண்டைக்குழிக்கு வருகிற வரை அதுவரைக்கும் அல்லாஹ் நேரம் கொடுக்கிறான். அவர் அந்த நேரத்தில் கூட அல்லாஹ்ட்ட தௌபா செஞ்சா அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கிடுவான். எனவே ஒரு பாவம் அது பதியப்படாமல் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அவன் மனசுல நினைச்சா எழுதுறதில்லை, செஞ்சிட்டா உறுத்தலை கொடுக்குறான் தௌபா செய்யறதுக்காக. ஆனால் அப்பொழுதும் கூட அந்த உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஹர அன்ஹு சித்த ஸாஆ, ஒரு பாவம் செஞ்சதற்கு பின்னால் அதை எழுதப்படுவதற்கு அல்லாஹு தஆலா 6 மணி நேரம் டைம் கொடுக்குறான். தௌபா செய்கிறது, அவன் பாவம் செஞ்சிருக்கிறான், ஒரு 6 மணி நேரம் நீங்கள் பொறுங்கள், அவன் தௌபா செய்கிறானான்னு பார்க்கலான்னு அல்லாஹ் 6 மணி நேரம். ஆனால் நன்மைக்கு அல்லாஹ் அப்படி இல்லை, உடனே அல்லாஹு தஆலா நன்மை எழுத சொல்லியாரான். 6 மணி நேரத்திற்கு பின்னால் ஒருவேளை அவன் நன்மையை செஞ்சிட்டா அல்லாஹ் இந்த பாவத்தையும் அழிச்சிட்டு அல்லாஹ் நன்மையும் எழுதுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தின் மீது அவ்வளவு விசாலமான தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், இன்தஜிதனிபு கபாயிர மா துன்ஹவுன, பெரும்பாவங்களிலிருந்து நீங்கள் விலகி இருங்கள், அதுவே சிறுபாவங்களுக்கான கஃபாராவாக குற்றப்பரிகாரமாக ஆகும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்படி குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ்வுடைய விசாலமான மக்ஃபிரத்தையும் மன்னிப்பையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள். குறைஞ்சபட்சம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்பதை ஒரு நாளைக்கு 100 தடவை ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார். எனவே ரமலானுடைய காலம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான காலம் இது. மக்ஃபிரத்தினுடைய மத்தியமமான நாட்கள்.
இந்த நாட்களில் ரப்புட்ட நாம் அதிகமாக மன்னிப்பை மகஃபிரத்தை அல்லாஹும் மகஃபிர் லனா ஸுனூபனா யா கஃபார் என்ற துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் அதிகம் கேட்க சொன்னார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் புனிதமிக்க ரமலானுடைய இந்த மத்தியமமான இந்த நாட்களை மகஃபிரத்தினுடைய நாட்களை நாம் கழிப்பதற்கு முன்னால் கடப்பதற்கு முன்னால் பாவ மன்னிப்பு பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்ததஹிரீன். தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் அவ்வளவு நேசிக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொன்ன அப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய அன்பிற்கும் நேசத்திற்கும் உரியவர்களாக அல்லாஹ் நம்மை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.